ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற. மகாநதியில் வந்துட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி விஜய் வரல. சொன்னால் கேளுடி, அவர் எங்கே இருக்காருனே தெரில. யமுனா வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக யமுனாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரையில ஒரு நரி குள்ள நரி ஓடுதான் ஒளிதான் அப்படின்ற டைலாக்கை பாடுறாங்க. என்னடா இப்போ சொல்ல வர்றா, யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். டே க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காதரா, கரடி மூஞ்சி வாயா, நல்லாவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம பசுபதி சார் தாங்க. வந்து நின்றுட்டு பக்கம் பக்கமாக டைலாக் அடிக்கிறாரு. என்னது விஜய் நீ கூட்டு வந்தா நிவின் வந்துருவானா, நீ விஜய் வச்சு மூவ் பண்ணுறியாமா, நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டாரு. என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு பழைய பாட்டுங்க. ஏதோ முட்டாளேன்னு போட்டாரு. அந்த பாட்டு அவருக்குனே தயாரிச்ச மாதிரி இருக்கு. ஆனால் இதில் காவேரி அவர் கிண்டல் பண்ணுறானாமா, இப்படி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா திடீர்னு ஒரு ஃபோன் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னு பார்க்குறீங்களா? நிவினுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி கால் பண்ணேன். அந்த டைம் பார்த்து எடுத்தது யாரு? நம்ம தளபதி விஜய் எடுத்துட்டாரு. கடைசியில் பார்த்தா எடுத்துட்டு என்ன பேசி என்னடா ஓவராங்க பக்கம் பக்கமாக டைலாக் அடிச்சிட்டு இருக்கேன், இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார்லேருந்து வந்து இறங்குறாரு. பெரிய ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்கும். என்ன நம்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காவேரியை பார்த்தோன்னே உங்கள் அக்கா 2 மாசமா என்ன போட்டு பாடா படுத்துட்டா, வறுத்து எடுத்துட்டான்னு சொல்ல, யமுனா ஏன்க்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் மாப்பிளையும் பொண்ணு ரெடி ஆகுன்னு சொல்ல பசுபதியை கூப்பிட்டு நீ பக்கம் பக்கமாக டைலாக் அடிச்சிருப்பேன்னு தெரியும், இதில் ஏதாவது திட்டம் போட்டின்னு வச்சுக்க, டிஷும்ட்டாரு, வேற லெவல்ப்பா, வரே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி மூஞ்சி போன பார்க்கணுமே, இருந்தாலும் இல்லைனா ஏதாவது பண்ணுப்பா, எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்ல, அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாராமா. இவரு இங்கே மாப்பிள்ளை குளத்தில் உட்காந்துருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே பிடிச்சி செம்ம ரைடுங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? பசுபதியங்க, நீ மட்டும் இந்த யமுனாவை கடத்தாமல் இருந்திருந்தா நான் போய் பார்த்துருக்கவே மாட்டேன், இந்த நிலைமை எனக்கு வந்திருக்கே இருந்திருக்காதுன்னு சொல்ல, நானும் காவேரியும் ஹாப்பியாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லும் போதே கடுப்பாயிடுச்சு நம்ம விஜய்க்கு. ஏன் பொக்கிஷம், ஏன் பொண்டாட்டியை போய் நீ என்னோட ஹாப்பியாக இருந்திருப்போன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு, கண்ணா அதெல்லாம் முடிச்சு போட லைஃப், அதை பற்றி நீ ஏன் பேசவே கூடாதுன்னு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. கடைசியில் இப்போ கல்யாணம் நடக்க போகுது. என்னதான் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.